சினிமாவில் இருந்து மக்கள் மனதை வென்றவர் எம்ஜிஆர் மட்டும்தான் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திருப்பூரில் பாஜக சார்பில் தமிழர் என்று சொல்வோம், தமிழகத்தை வெல்வோம் என்ற மாநாட்டில் அவர் பேசியதை காணலாம். எனக்கு இளைஞர்களுக்கு என்னன்னா பெரிய சண்டையை நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு எந்த படம் ரிலீஸ் ஆனா முதல்ல 100 கோடி யாரு, 200 கோடி யாரு, 300 கோடி யாரு, அந்த மாய உலகத்திலிருந்து வெளியே வரணும். அரசியல் என்பது ஒரு படத்தின் மூலமாக தீர்மானிக்கப்படுவதல்ல. ஒரு படத்துல ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னா அதுல ரீடேக் எடுத்துக்கலாங்க ஐயா, ரீடேக் எடுத்துக்கலாம். வில்லனுக்கு தான் அடி உழுவும், ஹீரோக்கு எப்பவும் அடி உழுகாது. ஆனா நிஜ வாழ்க்கை என்பது அப்படி இல்லை. நிஜ வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறு. ஒரு புரட்சி தலைவர் அவர்கள் அரசியல்ல மக்களுடைய மனதை எல்லாம் வென்று, இந்தியாவுடைய ஒரே ஒரு தலைவர் மக்களுடைய அன்பை சினிமாவில் இருந்து மக்களுடைய அன்பை ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா ஒரு இதயம், அப்படிப்பட்ட ஒரு இதயம் புரட்சி தலைவருக்கு. இன்னைக்கு நம்முடைய இளைஞர் அவர்கள், நீங்க அரசியல்ல எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது யோசிச்சு கொடுங்க. நான் எந்த தலைவரையும் தவறா சொல்ல, இது முக்கியமான தேர்தல். இது எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேர்தல். இவருக்கு போட்டு பார்க்கலாமா, சரி புதுசா ஒருத்தருக்கு போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயா அதுக்கான தேர்தல் இது இல்ல.